வணக்கம். வெல்கம் பேக் டு ஜாஸ் தமிழ் யூடியூபர். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது வரக்கூடிய புதன்கிழமை பார்த்திங்கன்னா மகா சிவராத்திரி. நம்ம எல்லாருக்குமே தெரியும் மாதம் சிவராத்திரி அப்படிங்கிறது வரும். ஆனால் இந்த மாத சிவராத்திரிக்கும் மகா சிவராத்திரிக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது நம்மள நிறைய பேருக்கு தெரியாது இல்லையா? அதை தான் இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். தொடர்ந்து பதிவை பாருங்கள். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட தகவல்கள் பிடிக்கும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கறதுக்கு கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம பதிவுக்குள்ளார போகலாம். அம்பிகைக்கு 9 நாட்கள் விழாவா நவராத்திரி விழா கொண்டாடுறோம். அதே மாதிரி சிவபெருமான வழிபாடு செய்யறதுக்கு ஏத்த இரவா கருதப்படுறது தான் இந்த மகா சிவராத்திரி. இந்த நாள்ல சிவபெருமான நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா எல்லா விதமான நன்மைகள் ஏற்படும், பாவங்கள் நீங்கும், நம்ம வேண்டின வரங்கள் நமக்கு கிடைக்கும். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த சிவராத்திரி பாத்தீங்கன்னா மாதம் வரும். ஆனா இந்த மகா சிவராத்திரி அப்படிங்கிறது வருஷத்துல ஒரு முறை தான் வரும். மகா சிவராத்திரி பாத்தீங்கன்னா குளிர்காலம் முடிஞ்சு வசந்த கால துவக்கத்துல இந்த விழா கொண்டாடப்படும். இந்த வருஷம் பாத்தீங்கன்னா பிப்ரவரி 26ஆம் தேதி கோடை காலம் துவங்கறதுக்கு முன்னாடியே மகா சிவராத்திரியானது கொண்டாடப்படுது. மகா சிவராத்திரி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மாசி மாதத்துல வரக்கூடிய சதுர்தசி திதியை தான் மகா சிவராத்திரியா நம்ம கொண்டாடுறோம். இதே மாதிரி தான் ஒவ்வொரு மாசத்துலயும் வரக்கூடிய சதுர்தசி திதியை மாத சிவராத்திரி அப்படின்னு கொண்டாடுறோம். சிவபெருமானுக்கு பாத்தீங்கன்னா 8 விரதங்கள் கடைபிடிக்கப்படுது. அதுல ஒண்ணுதான் இந்த சிவராத்திரி. மகா சிவராத்திரி, மாத சிவராத்திரி இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா சதுர்தசி திதியில தான் கொண்டாடப்படுது. இது ரெண்டுமே நமக்கு பார்க்கறதுக்கு ஒரே விழாவா தெரிஞ்சாலும் பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஒண்ணு கிடையாது, வேற தான். மாத சிவராத்திரி அப்படிங்கிறது மாசத்துல ஒரு வாட்டி நம்ம கொண்டாடுவோம். இது வருஷத்துல பாத்தீங்கன்னா எல்லா மாதங்கள்லயுமே வரும். மகா சிவராத்திரி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த கொண்டாடப்படுது. ஒரு வருஷத்துல பாத்தீங்கன்னா 12 சிவராத்திரிகள் நிறைவடைஞ்சதுக்கு அப்புறம் வரக்கூடிய சிவராத்திரியை தான் நம்ம மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்றோம். இது மகா மாதத்துல, அதாவது மாசி மாசத்துல வரக்கூடிய சிவராத்திரி அப்படிங்கிறதுனால இத மகா சிவராத்திரி அப்படின்னு அழைக்கிறோம். சிவன் பார்வதி திருமணம் நடைபெற்றது பாத்தீங்கன்னா மாசி மாத தேய்பிறை சதுர்தசி திதி. அதை தான் நம்ம மகா சிவராத்திரி தினமா கொண்டாடுறோம். மற்ற மாதங்கள்ல வரக்கூடிய சிவராத்திரியில சிவபெருமான நீங்க வழிபடல அப்படின்னாலும் மாசி மாசத்துல வரக்கூடிய மகா சிவராத்திரி அன்னைக்கு நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா எல்லா விதமான நன்மைகளுமே நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். நீங்க மகா சிவராத்திரி வழிபாடை மேற்கொள்றப்போ பாத்தீங்கன்னா சதுர்தசி திதி அன்னைக்கு இரவு நேரத்துல தான் வழிபாடு செய்யணும். இந்த வருஷம் பிப்ரவரி 26ஆம் தேதி காலையில 10:19க்கு சதுர்தசி திதியானது தொடங்கி பிப்ரவரி 27ஆம் தேதி காலையில 9:01 வரைக்கும் சதுர்தசி திதியானது இருக்கு. அதுக்கப்புறம் அமாவாசையானது தொடங்கிறது. அதனால சதுர்தசி திதி இருக்கக்கூடிய இரவு நேரமான பிப்ரவரி 26ஆம் தேதி சாயங்காலம் மகா சிவராத்திரி வழிபாடை நம்ம செய்யணும். பிப்ரவரி 26ஆம் தேதி சாயங்காலம் 6 மணிக்கு துவங்கி பிப்ரவரி 27ஆம் தேதி காலையில 6 மணி வரைக்கும் பாத்தீங்கன்னா மகா சிவராத்திரியுடைய 4 கால பூஜைகளுமே நடைபெறும். ஒவ்வொரு பூஜையுமே பாத்தீங்கன்னா 3 மணி நேரங்கள் நடைபெறும். இப்போ நம்ம அடுத்தது இந்த மகா சிவராத்திரியில் இரவு நடக்கக்கூடிய பூஜை நேரம் எப்போ அப்படிங்கிறத பற்றி பார்த்தலாம். முதல் பூஜை பார்த்திங்கன்னா பிப்ரவரி 26ஆம் தேதி சாயங்காலம் 6:19க்கு ஆரம்பித்து இரவு 9:26 வரைக்கும் நடக்கும். அடுத்தது 2ஆம் கால பூஜை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பிப்ரவரி 26ஆம் தேதி இரவு 9:26க்கு ஆரம்பிச்சு நள்ளிரவு 12:34 வரைக்கும் இருக்கு. அதாவது பிப்ரவரி 27ஆம் தேதி அதிகாலை அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். 3ஆம் கால பூஜை எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா பிப்ரவரி 27ஆம் தேதி அதிகாலை 12:34க்கு ஆரம்பிச்சு 3:41 வரைக்கும் நடக்கும். 4ஆம் கால பூஜை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பிப்ரவரி 27ஆம் தேதி அதிகாலை 3:41க்கு ஆரம்பிச்சு 6:48 வரைக்கும் நடக்கும். இதுதான் சிவராத்திரி அன்னைக்கு இரவு நடக்கக்கூடிய இந்த 4 கால பூஜையுடைய நேரங்கள். உங்களால சிவராத்திரி அன்னைக்கு கோவிலுக்கு போய் இந்த 4 கால பூஜையிலும் கலந்துக்க முடியும் அப்படின்னா கோவிலுக்கு போய் சிவபுராணம் கேட்டு சிவனுடைய நாமங்களை சொல்லி வழிபாடு செஞ்சுக்கோங்க. அதே மாதிரி சிவனுக்கு செய்யப்படக்கூடிய அபிஷேகங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்துட்டு நீங்க பூஜையில கலந்துக்கலாம். சிவராத்திரி அன்னைக்கு நீங்க இந்த 4 கால பூஜையுமே தூங்காம பூஜை செஞ்சு மறுநாள் விடிய காலையில நீராடி காலை பூஜையும் உச்சிகால பூஜையும் பார்த்துட்டு
முடிச்சுக்கோங்க. சிவராத்திரிக்கு மறுநாள் பார்த்தீங்கன்னா சிவபுராணம் படிச்சோ இல்ல கேட்டோ உங்களுடைய நாளை நீங்க கழிக்கணும். அதே மாதிரி சிவராத்திரி அன்னைக்கு இரவு பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுல விரதம் இருந்து வழிபாடு செய்யறதை விட சிவன் கோவிலுக்கு போய் அங்க நடக்கக்கூடிய சிவ பூஜையில கலந்துக்கிட்டு சிவ தரிசனம் செய்யணும். சிவராத்திரி அன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு துவங்கி மறுநாள் காலையில 6 மணி வரைக்கும் 4 கால பூஜைகள் நடைபெறும். அந்த 4 கால பூஜை நேரம் என்ன அப்படிங்கறத ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். அந்த 4 கால பூஜை நடக்கிறப்பவுமே பார்த்தீங்கன்னா ஓம் நம சிவாய அப்படிங்கிற இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செஞ்சுக்கோங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா இரவு முழுவதும் கண் விழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு கால பூஜையும் ஒவ்வொரு கோவில்ல பார்ப்பாங்க. அது மாதிரி நீங்க போய் பார்க்குறப்ப ஏதாவது ஒரு கோவில்ல திரை போட்டிருக்காங்க அப்படின்னா நீங்க பொறுமையா அங்கேயே இருந்து திரையை எடுத்ததுக்கு அப்புறம் அந்த அலங்காரத்தை நீங்க தரிசனம் செஞ்சுட்டு தான் நீங்க அடுத்த கோவிலுக்கு போகணும். நீங்க ஒவ்வொரு சிவன் கோவிலா போறதை விட ஏதாவது ஒரு கோவில்ல அமர்ந்து சிவனை நினைச்சு தியானம் செய்யணும். குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரமாவது கோவில்ல இருந்து சிவனை நினைச்சு நீங்க தியானம் செய்யணும். அது மாதிரி நீங்க பண்றப்பதான் சிவனுடைய ஆற்றலை உங்களால உணர முடியும். அதே மாதிரி சிவன் கோவில்ல பாடப்படக்கூடிய பாடல்கள், சொல்லப்படக்கூடிய சிவராத்திரி கதைகள் இது எல்லாத்தையும் கேட்கணும். சிவராத்திரி அன்னைக்கு அன்னதானம் தரது, கோவில்ல கொடுக்கப்படக்கூடிய அன்னதானத்தை வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம கோவில்ல அன்னதானம் சாப்பிடுறோம் அப்படின்னா சாப்பிட்டுட்டு சாப்பிட்ட தொன்னை இல்ல பேப்பர் பிளேட் எதுவா இருந்தாலும் சரி அப்படியே போட்டுறாதீங்க. அதை போடுறதுக்குன்னு தனியா இடம் இருக்கும் இல்லையா, அங்க கொண்டு போய் போடுறது தான் நல்லது. மகா சிவராத்திரி பூஜைக்கு பார்த்தீங்கன்னா அபிஷேக பொருட்கள் வாங்கி தரலாம், வில்வம் வாங்கி தரலாம். நிறைய வில்வம் கிடைக்கல அப்படின்னா ஒரே ஒரு வில்வமாவது வாங்கித்தாங்க. மகா சிவராத்திரி அன்னைக்கு நம்ம சிவபெருமான தரிசனம் செஞ்சோம் அப்படின்னா நம்ம முந்தின பிறவைகள்ல செஞ்ச பாவங்கள் மட்டும் இல்லாம இந்த பிறவையில நம்ம செஞ்ச பாவங்கள் எல்லாமே நீங்கும். உங்களுக்கு தெரிஞ்சு ஏதாவது ஒரு சிவன் கோவில் பராமரிக்காம இருக்காங்க அப்படின்னா உங்களால முடிஞ்ச அளவுக்கு அந்த பராமரிப்பு பணி செய்யறதுக்கான பொருளோ இல்ல பண உதவியோ நீங்க செய்யறது நல்லது. நீங்க இந்த மகா சிவராத்திரியில இரவு முழுவதுமே கண் விழிக்க முடியல அப்படின்னாலும் 3, 4 இந்த 2 கால பூஜைகளையும் கண் விழிச்சு வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லது. 3ஆம் கால பூஜை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முக்தியை நமக்கு தரக்கூடியது. இந்த நேரத்துல நம்ம சிவ பூஜை செஞ்சு சிவ தரிசனம் செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி 4ஆம் கால பூஜை அப்படிங்கிறது எல்லா விதமான தெய்வங்கள், தேவர்கள், முனிவர்கள், மனிதர்கள் இவங்க எல்லாமே சிவபெருமான வழிபடுறதுக்குரிய நேரம். இது சிவபெருமான் வரம் தரக்கூடிய காலம். அதனாலதான் பாத்தீங்கன்னா மகா சிவராத்திரி பூஜையில கலந்துக்கிறவங்க நிறைய பேரு 4வது கால பூஜையை கண்டிப்பா பார்ப்பாங்க. ஆனா ஒரு சில பேர் இதை தெரியாம 4வது கால பூஜையை பார்க்காம போறவங்களும் இருக்காங்க. இது மாதிரி நம்ம செய்யறப்ப மகா சிவராத்திரி விரதம் இருந்து வழிபாடு செஞ்சு மற்ற 3 கால பூஜையிலையும் கலந்துகிட்ட பலன் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்காமையே போயிடும். அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த 2 கால பூஜையாவது தவற விடாம பாருங்க. இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம மகா சிவராத்திரியுடைய சிறப்புகள் பற்றியும் இந்த மகா சிவராத்திரியில வரக்கூடிய 4 கால பூஜை எந்தெந்த நேரத்தில் வருது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த பதிவை லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த பதிவை லைக் பண்ணுறது மூலியமா எனக்குமே அடுத்தடுத்த பதிவுகள் தரத்துக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஊக்கத்தை தரும். நன்றி, வணக்கம்.